கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். இந்த வேளையில் கூட மீகாவின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அதில் தேவன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை தெளிவாக காட்டுகிறார். நம்மை பார்த்து அவர் சொல்றார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சம்பாதித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, தேவன் வேற என்ன காரியத்தை கூட நம்மகிட்ட கேட்கல. ஆனால் அவர் கேட்கக்கூடியதான காரியம் 3 காரியங்கள் இருக்கிறது. அது என்ன சொல்கிறார் பாருங்க, நியாயம் செய்யணும், இரக்கத்தை சம்பாதிக்கணும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலை வேளையில் நம்ம நியாயமாய் நடக்கிறோமா, மனத்தாழ்மையாய் நடக்கிறோமா, எப்படி இரக்கத்தை சிநேகிக்கிறோமா, மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டக்கூடிய நிலையில் நம்ம வாழ்கிறோமா, இதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த 3 காரியத்தையும் நாம் செய்வோம் என்று சொன்னால் இதை தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். மீண்டும் வசனத்தை படிக்கிறேன். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி, தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நட. அப்பொழுது தேவன் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக இந்த மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததான இந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற காரியத்தை, நீர் விரும்புகிற செயல்களை நாங்கள் செய்து உம்மை திருப்திப்படுத்த, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை திருப்திப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.